என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருவேப்பிலை பூண்டு குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் பண்ணியிருக்கேங்க. நம்ம அந்த குழம்புல கருவேப்பிலை சேர்த்துருக்கிறத யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவையாவது இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சோம்னா கருகிரும் இந்த கருவேப்பிலை, அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஆறவும் ஒரு பொடியை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 4 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெயில் இந்த குழம்பு செய்யும் போது தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு சேர்த்துட்டு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து 1 செகண்ட் மட்டும் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இது கூடவே ஒரு 50 கிராம் பூண்டையும் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், பூண்டு நல்லா சின்ன சின்ன பூண்டாக இருக்குது. இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்குங்க, இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 2 வத்தல் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை பொடியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை பொடியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க. இந்த கருவேப்பிலை பொடியை இந்த மாதிரி அடித்து சேர்க்கும் போது டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்புக்கு ஸ்பெஷலே இந்த கருவேப்பிலை பொடி தாங்க, சூப்பராக இருக்கும். இந்த கருவேப்பிலையை சேர்த்து 1 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். இப்போ ஒரு 5 தக்காளி பழத்தை இந்த மாதிரி நான் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். இடையில ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா சுருங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி தாங்க இன்றைக்கி சேர்க்க போகிறோம். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மசாலா பொடி இல்லைன்னா 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குற டேஸ்ட்டு அதில் இருக்காதுங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மசாலா பொடி சேர்த்துக்குங்க. மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடையில ஒரு 1-2 தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க, இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு கொதி வந்த பிறகு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி வைக்க வேண்டாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரலாம். வாவ், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை பூண்டு குழம்பு தளன்னு சூப்பராக அப்படியே தங்க கலரில் இருக்குங்க. இது போல் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்புல சேர்த்து நம்ம செஞ்சு கொடுக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்தில் 2 நாளைக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.